ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். ஸோ ஓப்போ அவங்களுடைய ரெனோ சீரீஸ்லேருந்து ஓப்போ ரெனோ 5 ப்ரோ 5G ஸ்மார்ட் ஃபோனை இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்போவுடைய இந்த ரெனோ சீரீஸ் அப்படின்னாலே அது கேமராவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சீரீஸ் தான். ஸோ அந்த சீரீஸில் தான் இப்போ இந்த புது ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே கேமராவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வேறு லெவலான ஃபீச்சர்ஸோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக சொல்லணும்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஏஐ ஹைலைட்டட் வீடியோ மோட் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஏஐ ஹைலைட்டட் மோட்னா என்ன, வேற இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல டீடைல்டா உள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓப்போ ரெனோ 5 ப்ரோ ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுக்காக அதற்கு ஏற்ற சிப்செட் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் மீடியாடெக் உடைய ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரான மீடியாடெக் டைமென்சிட்டி 1000+ 5G சிப்செட் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் இந்த சிப்செட் தான் வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் 5G சிப்செட் அப்படின்ற மாதிரி மீடியாடெக் தரப்புலேன்னு சொல்கிறாங்க. ஸ்னாப்டிராகன் கேட்டால் அவங்களுடைய சிப்செட் தான் வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட்னு சொல்லிப்பாங்க. ஸோ எது ஃபாஸ்டஸ்ட் அப்படின்றது மொபைல் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு தெரிய வந்துடும். அண்ட் இந்த சிப்செட் 7 nm டெக்னாலஜியில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. CPU பொறுத்த வரைக்கும் ARM Cortex A77 CPU யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி GPU பொறுத்த வரைக்கும் ARM Mali G77 GPU இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 3D பார்டர்லெஸ் சென்ஸ் ஸ்க்ரீன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்டர்லெஸ் டிஸ்பிளே இதில் கொடுத்துருக்காங்க. 6.55 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED OLED டிஸ்பிளே இதில் கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. SGS ICAR சர்டிஃபிகேஷனும் இந்த டிஸ்பிளேயோட அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் இது ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே அப்படின்றதுனால ஃபிங்கர் பிரிண்ட்டும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரே இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 4350 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. வித் 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரோட இந்த பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இதில் சார்ஜ் பண்ணும்போது 30 மினிட்ஸில் 100% ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரியே 5 மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 4 ஹவர்ஸ் ப்ளேபேக் எடுத்துக்க முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.4 அபேச்சரோட இந்த செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே பேக் சைடுன்னு பார்க்கும்போது 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா வித் f1.7 அபேச்சரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள், 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் அண்ட் 2 மெகாபிக்சலுக்கான மோனோ சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமராஸ்ல நமக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் ஆடடாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது AI ஹைலைட்டட் வீடியோ மோட், AI சீன் என்ஹான்ஸ்மெண்ட், நைட் ஃபிளாஷ் போர்ட்ரைட், அல்ட்ரா கிளியர் 108 மெகாபிக்சல் கேமரா, dual view வீடியோ மோட், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கேமராவில் கொடுத்துருக்காங்க. இதில் AI ஹைலைட்டட் மோட ஆன் பண்ணிட்டு நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுக்கும்போது நைட் டைமில் நம்ம அந்த வீடியோ எடுத்தோம் அப்படின்னா பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய லைட் எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணி ஒரு பெட்டரான அவுட்புட் நம்ம கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய லைட்டுடைய ஃபிளாஷ் எல்லாம் இல்லாமல் பக்காவான கிளாரிட்டியான ஒரு வியூவை கொடுக்கும். அதே மாதிரி நம்மளோட ஃபேஸுமே இன்னும் கிளாரிட்டியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரியே பேக்ரவுண்டில் அதிக பிரைட்னஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம வீடியோ எடுக்கிறோம். இப்போ பேக்ரவுண்டில் சூரியன் இருக்குது அப்படின்னாலும் அந்த சூரியனுடைய அந்த பவரை கம்மி பண்ணி நமக்கு பக்காவான கிளாரிட்டியான அவுட்புட்டை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஃபேஸுமே எந்த ஒரு பிக்சலுமே உடையாம ஃபுல் கிளாரிட்டியான வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த AI ஹைலைட்டட் வீடியோ மோட் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி இதுல dual view வீடியோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அட் சேம் டைம்ல ஃப்ரண்ட் சைட் அண்ட் பேக் சைட் ரெண்டு கேமராவிலையும் நம்ம வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கேமராவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஓஎஸ்னு பார்க்கும்போது கலர் OS 11.1 இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த OSல நம்மளால ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் இதுல எனபிள் இருக்கு. ஸோ அதை நீங்க கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் அதே மாதிரி டார்க் மோடையும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்க டார்க் மோட கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. அண்ட் ஃபைனலி இந்த ஓப்போ ரெனோ 5 ப்ரோ 5G ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 8GB + 128GB அப்படின்ற வேரியன்ட் 35,990 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, ப்ராசஸர், கேமரா எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல டீசென்டான ஸ்மார்ட் ஃபோன்னே சொல்லலாம். அந்த வகையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் இதனுடைய பிரைஸ், ரேம் வேரியன்ட்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வேறு ஏதாவது ஒரு ஸ்மார்ட் போனை கம்பேர் பண்ணி ஒரு கம்பேரிசன் வீடியோ உங்களுக்கு வேணுமா? அப்படி வேணும்னா அது என்ன ஸ்மார்ட் போன் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ இவ்வளவுதான். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.